பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் விவசாயம் செஞ்சு மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு காளமாடு தினமும் வயக்காட்டுக்குள்ளயும் ஊருக்குள்ளயும் ஆக்ரோஷமா ஓடி வந்து மக்களை பயமுறுத்தி ரொம்ப துன்புறுத்தினதுனால மாடு முட்டிரும் மிதிச்சிரும்னு நினைச்ச ஊர் மக்கள் வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் யாராலையும் அந்த மாடை அடக்க முடியாததுனால கோவில் திருவிழா சமயத்துல சிவன் கோவிலுக்கு போய் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாடை எப்படியாவது அடக்க சொல்லி வேண்டியிருக்காங்க. அன்னைக்கு இரவு உடுக்கை சத்தம் ரொம்ப பயங்கரமா கேட்டதுனால அந்த ஊரை சேர்ந்த ஒரு பாட்டி ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது கழுத்துல பாம்போட கம்பீரமான ஒரு மனிதர் வந்து அந்த மாடை அடக்கி கொம்ப புடிச்சு கூப்பிட்டு போன மாதிரி இருந்திருக்கு. மறுநாள் அதிகாலையில தூங்கி எந்திரிச்ச பாட்டி நடந்த விஷயங்களை ஊர் மக்கள்கிட்ட சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போய் காமிக்கும் போது அந்த காளை மாடு சிவன் கோவிலுக்கு முன்னாடி எந்திரிக்காம சாந்தமா படுத்து இருந்திருக்கு. உடனே ஆச்சரியப்பட்ட ஊர் மக்கள் அந்த காளை மாடுக்கு பல வகையான உணவுகள் கொண்டு போய் கொடுத்ததாகவும் காளை மாடு படுத்தே இருந்ததுனால அந்த இடம் காலப்போக்குல பள்ளமா ஆனதாகவும் சொல்றாங்க. காலப்போக்குல ஊர் மக்கள் அந்த இடத்துல நந்திய வச்சு இந்த சிவனை வழிபடுறதாக சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு நந்தீஸ்வரர். கன்னியாகுமரியில இருக்க திருநந்தி கரையில இந்த கோவில் இருக்கு.